அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரிய தலைங்களும், அதாவது எஃப்எம்சிஜி கம்பெனிகளுடைய மேனேஜ்மெண்ட்டில் உள்ள பெரிய தலைங்க எல்லாமே நம்ம நாட்டில் மிடில் கிளாஸே இல்லை, காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சிட்டிசன் மூவியில் அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமமே காணாமல் போன மாதிரி இந்தியாவில் மிடில் கிளாஸே காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இந்த கொரோனா வந்தது தான் ஓரளவு முன்னேறின மக்களையும் அப்படியே அதல பாதாளத்தில் இழுத்து பின்னாடி வறுமை கோட்டுக்கும் நெருக்கியெல்லாம் கொண்டு போயிடுச்சு. ஆனால் பணம் அதிகமாக இருந்தவங்கள்ட்ட பணம் இன்னும் அதிகமாக சேர்ந்துருச்சு. கேஷேப் ரெக்கவரின்னு அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட காசு இல்லாதனால அவங்க எல்லாமே பிஸ்கட்டு, இந்த பொருட்கள் வாங்குறது, எண்ணெய், இதெல்லாம் வாங்குறதெல்லாம் லோக்கல் பிராண்டு வாங்குறாங்க அல்லது ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. அவங்களுடைய கன்சம்ஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே சமயம் இந்த ரா மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அரிசி, கோதுமை, என்னென்ன ப்ராடக்ட்லாம் இந்த எடிபிள் ஆயிலு, இது எல்லாமே எஃப்எம்சிஜி கம்பெனிஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையில்ல. இதோட ப்ரைஸும் ஏறிக்குச்சு. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனினால் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அதிகமான பொருளை, அதாவது அதிகமான பிஸ்கட்டை கம்மி விலைக்கு கொடுக்க முடியல. கம்மியான பிஸ்கட்டை, ஸ்ரிங்ஃப்ளேஷன், கம்மியான பிஸ்கட்டை அதிக விலைக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ஏற்கனவே காசு இல்லை. இந்த பிரச்சனையில் எஃப்எம்சிஜி செக்டர் ரொம்ப நாளாகவே ஓடிட்டுருக்குங்க. ஐடியும் ஃபார்மா செக்டருக்கும் அடித்தது போனஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்தார். அமெரிக்கா ஃபஸ்ட்டுங்கிற பாலிசியை கொண்டு வந்துட்டார். அவங்க நாட்டில் ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன் வேறு ஏறி போச்சு. இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிப்பாங்க. ஃபெட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரித்தாங்கன்னா பாண்டினுடைய ப்ரைஸ் குறையும். ஆனால் பாண்டோடைய ஈல்டு ஜாஸ்தியாகும். ஸோ யூஎஸ் மக்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எதுக்கு வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், இப்போ நான் ஒரு வெளிநாட்டினர்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா பாண்டு ஈல்டு எவ்வளோ கிடைக்கும்? 7 அந்த சம்திங் தான் கிடைக்கும். எனக்கு யூஎஸ்லேயே 6 கிடைக்கிது. கரெக்டுங்களா? பாண்டு ஈல்டு. ஏன்னா என்னோடய இன்ஃப்ளேஷனே 5% கிட்ட இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷனால் ஃபெட்டு ரேட்டை அதிகமாக வச்சுருக்கிறாங்க. என்னுடைய பாண்டு ஈல்டு அதிகமாகிடுச்சு. இப்போது யூஎஸ் டாலர் வேறு அப்ரிஷியேட் ஆகுது. இங்கே இந்தியன் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெளிநாட்டினர் ₹1 கொண்டு இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? இன்றைக்கி முதலீடு பண்ணிங்கன்னா ₹86 அப்படின்னு கொடுத்து இந்தியன் கரன்சியாக உங்கள் யூஎஸ் டாலரை மாற்றி அந்த ₹86 இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 7.5% வட்டி கிடைக்குதுன்னே வச்சுக்கோமே. அதே 7.5% கொஞ்ச நாள் கழித்து, அதாவது 1 வருஷம் கழித்து அந்த $1 நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த 86ங்கிறது 90 மாறி இருக்கும் யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக ஐஎன்ஆர். அப்போ என்ன ஆகும்னா, அவர் விற்கும் பொழுது அந்த 7.5%க்கான இந்தியன் கரன்சி கிடச்சிரும். அந்த கரன்சியை மறுபடியும் ₹90 அவர் யூஎஸ் டாலராக மாற்றும் பொழுது அவருக்கு 1 சம்திங் டாலர் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. அந்த $1 அந்த டாலரில் கிடைச்ச வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% கிடைக்காது. கரெக்டுங்களா? குறைஞ்சது ஒரு 5% கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் கரன்சிங்கிறது ஒரு 4% ஆவரேஜாக யூஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டாக வருஷம் டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போது 7.5% இந்தியாவில் அவருக்கு வட்டி கிடைக்குதுன்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு 3.5% கழிச்சாலும் அவருக்கு ஒரு 4.5% தான் இந்தியாவில் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அவர் எதுக்குங்க இந்தியாவில் முதலீடு பண்ணணும்? இதனால தான் எஃப்ஐஎஸ் பெரும்பாலும் காசை இந்திய மார்க்கெட்டிலேருந்து அள்ளி வெளியில் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அமெரிக்காவோடைய யூஎஸ் டாலர் வேறு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது. ட்ரம்ப்புடைய பாலிசி எல்லாமே அவங்க நாட்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது இன்ஃப்ளேஷன் அவங்க நாட்டில் இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணும். இப்போது எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போது ட்ரம்ப் டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்தெந்த கண்ட்ரிக்கு? கனடா, சைனா, இந்தியாவில் உள்ள எல்லா கண்ட்ரிக்கும் டாரிஃப் போடுறேங்கிறாரு. டாரிஃப்னால் என்ன? இந்தந்த நாட்டில் இருந்து நீங்கள் பொருளை
இறக்குமதி பண்ணால் இம்போர்ட் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கட்டுங்க அப்படிங்கிறது தான் டேரிஃப் யூஎஸ் கவர்மெண்ட் சொல்கிறது. அப்போது யூஎஸில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த டேரிஃப் போட்டதுனால வாங்காமல் இருப்பாங்களா? சைனாலேருந்து ஸ்டீலெல்லாம் இம்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? இல்லை சைனாலேருந்து சிப்பு எந்தெந்த ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வாங்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்போ அதிக விலை கொடுத்து யூஎஸுக்குள்ளே உள்ள கம்பெனிகள் அந்த பொருளை இறக்குமதி பண்ணும் பொழுது அவங்க மக்களுக்கு அதிகமான விலையில தான் வித்தாகணும். அப்போ அதிகமான விலையில விற்கும் பொழுது அவங்க நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ ஃபெட்டு வந்து ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரேட்டை ஏற்ற கூட வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த பாண்ட் ஈல்டு அவங்க நாட்டில் கிடைக்கிற 5-6% வட்டிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குறைஞ்சிடாது. அப்போது எஃப்ஐஎஸ் வந்து இந்தியா மாதிரி நாட்டில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ சீக்கிரம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிச்சுவேஷன்னால தான் நம்ம மார்க்கெட்லாம் உடப்படுது. ஐடி கம்பெனிகளும் பார்மா கம்பெனிகளும் இந்த யூஎஸ் டாலர் வந்து அகெயின்ஸ்டாக இந்தியா டிப்ரிஷியேட் ஆகிறதுனால அவங்களுக்கு இன்கம்லாம் யூஎஸ் டாலரில் நிறையா வர்றதுனால அவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்குது. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஐடி ஃபார்மா செக்டரில் முதலீடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். வேல்யூவேஷன் செக் பண்ணாமல் பண்ணவே கூடாது. ஏன்னா இதனால தான் ஐடி கம்பெனிகளும் ஃபார்மா கம்பெனிகளும் விலை ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அங்கங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களால் நல்ல ப்ளூ சிப்பு அல்லது நல்ல லார்ஜ் கேப்பு நல்ல குவாலிட்டியான கம்பெனியை நல்ல வேல்யூவேஷனில் வாங்க முடியும்னா கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை இந்த சூழ்நிலை மாறி ஐடி ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாகி கீழே விழுந்தாலும் கண்டிப்பாக லாங் ரன்னில் நீங்கள் குவாலிட்டியான பங்கை தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா திருப்பி எந்திரிச்சு வரும். 5-8 வருஷத்தில் வந்து உங்களுக்கு அவ்வளோ மோசமாலாம் ரிட்டர்னை கொடுத்துறாது. ஸோ இதனால தான் வந்து இந்த புரிதலும் நம்மளுடைய ஸ்டாக் செலெக்ஷனும் அசட் அலோகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேங்க.